ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது கீதா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். லஞ்சில் வந்து இன்றைக்கி என்னென்னா காரக்குழம்பு தான், முருங்கைக்காய் காரக்குழம்பு. எண்ணெய் கடுகு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து தக்காளி போடுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா புளிக்கரைசலோட மிளகாய்த்தூள், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இந்த கரைசலை எடுத்து ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல் தான் பண்ணுறோம். ஒரு தாளிப்பை போட்டுட்டு தாளிப்பில் வந்து கடுகு, காஞ்ச மிளகா, கடலப்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு கோஸ் போட்டுக்கலாம். கோஸில் வந்து தண்ணி தெளிக்க தேவையில்லை, தண்ணி தெளிக்காமல் தான் பண்ணணும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்குச்சுன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வந்து அரைச்ச தேங்காய் துருவல், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு வந்து திக்காக விட வேண்டாம், நல்ல தண்ணியாகவே இருக்கட்டும். தண்ணியாக இருந்தாலும் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோஸ் பொரியலோடு வச்சு சாப்பிடும்போது கடைசியாக வந்து குழம்புல பார்த்திங்கன்னா பச்சை கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கோஸ் பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.